தங்கராஜ் வீட்டுல இருந்து அவங்க அப்பா வீட்டுக்கு சுரேஷும் மதியம் வர்றாங்க. காலைல ராகவன், ராஜலட்சுமி, மலரி எல்லாரும் இருக்காங்க. ராகவன் மதிய பாத்துட்டு, சி காலங்காத்தால என்ன இது மூஞ்சிலேயே முழிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. ராஜலட்சுமி சுரேஷ பார்த்து, வாடா சுரேஷ் வந்துட்டியா? இப்பதான் 2 நாளா இந்த வீட்டுல நிம்மதியா இருந்தோம். ஏண்டா இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்துக்கு மாமா வீட்டுல இருந்துட்டு வந்திருக்கலாம்ல, எதுக்குடா இவ்வளவு சீக்கிரம் இப்ப இவ்வளவு கூட்டிட்டு இங்க வந்த அப்படின்னு கேக்குறாங்க. சுரேஷ் அதுக்கு, ஏமா அதுக்கு மாமா வீட்டுலதான் நம்ம எவ்வளவு நாளுமா இருக்க முடியும், இதுதாம்மா நம்ம வீடு. எனக்கும் லீவ் முடிஞ்சு ஸ்டேஷனுக்கு போகணும், அதிகம் காலேஜ் ஆரம்பிச்சாச்சு போகணும்னு சொன்னா, அதனாலதான் 2 பேரும் பேசிட்டு கிளம்பி வந்துட்டோம். ராஜலட்சுமி உடனே, நாங்க இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கிறது தான் இங்க யாருக்குமே பிடிக்காதே, இந்த முகத்தை பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் பத்திட்டு வருதுடா. எப்படிதான் கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சியோ யோசனையோ இல்லாம இவ்வளவு நெஞ்செழுத்தமா நம்ம வீட்டுக்குள்ளேயே வாசப்படியை மிதிச்சுட்டு வர முடியுதோ தெரியல, என்ன ஜென்மமோ அப்படிங்கிறாங்க. சுரேஷ் உடனே, அம்மா முதல்ல நிறுத்துங்கம்மா, இந்த பழைய நியாயத்தை பேசுறத இந்த வீட்டுல தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கங்க. ராஜலட்சுமி அதிர்ச்சியோட, சுரேஷ் என்னடா சொல்ற? ஆமாமா, நான் சொல்றது நல்லா காதுல வாங்கிக்கோங்க. இனிமே மதிக்கிட்ட அந்த பழைய போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனையை பத்தி வீட்டுல யாருமே எதுவுமே வாய திறந்து பேசக்கூடாது. இத நான் அப்பா கிட்டே சொல்லிட்டேன்னு சொல்லிடுங்க. ஏற்கனவே அங்க ஸ்டேஷன்ல வச்சு நிறைய பிரச்சனையாகி என் மானமே கப்பலேறி போச்சு. இதுக்கு மேலேயும் என்னால இந்த தலைவலியை பார்க்கவும் முடியாது, அதை ஃபேஸ் பண்ணவும் முடியாதுன்னு சொல்றாரு. சுரேஷ், அவ பண்ண காரியத்துக்கு இங்க பாருங்கம்மா, இவளுக்கு இனிமே இந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் வராம பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சுன்னு, அதுக்கு மேலேயும் என் வேலைக்கே ஆபத்து வரும். என் வேலைக்கு பிரச்சனை வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களாமா? உங்க சண்டையினால என் வேலை போனாலும் பரவாயில்லையா உங்களுக்கு? என்னடா சுரேஷ் இப்படி சொல்லிட்ட? பெத்தம்மான்னு கூட பாக்காம இவ முன்னாடி இப்படி என்ன பார்த்து சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க? ஓ, 2 நாள் அங்க தனியா மாமா வீட்டுல போய் இருந்ததுல உன்னை இவ நல்லா ஏமாத்திட்டாளா, மயக்கிட்டாள் போல இருக்கு. ஏண்டா பெத்தம்மா விட இப்ப உனக்கு இவ முக்கியமா போயிட்டாளா? ஐயோ அம்மா, நீங்க வேற தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இங்க இவ்வளவும் முக்கியம் கிடையாது, யாரும் முக்கியம் கிடையாது. ஆனா இந்த வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, அது நேரம் என் தலையிலதான் வந்து விடியுது. இப்ப நீங்க அவளை ஏதாவது தேவையில்லாம சொல்ல போக அவ சும்மா இருக்க மாட்டா, திரும்பி பக்கம் பக்கமா உங்ககிட்ட நியாயம் பேசுவா. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் சண்டை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா ஒருவேளை திரும்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும். அப்படி ஏதாவது பிரச்சனை போயிடுச்சுன்னா அப்புறம் என் வேலைக்கே அது ஒளியாயிடுமா, நீங்க எதிர்காலமே பாலாயிடும். தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்கன்னு சொல்றாரு சுரேஷ். அப்ப நாங்க இவ முன்னாடி தலகுனிஞ்சு குறுகி வாழணுமா அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலேயே இவகிட்ட எந்த வம்பு பிரச்சனையும் வச்சுக்க வேண்டாமா? இப்ப நான் இவளை இங்க கூட்டிட்டு வரும்போது தெளிவா சொல்லிதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இல்லைன்னா சொல்லுங்கம்மா, உங்களுக்கு இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா நான் வேணும்னே இவளை கூட்டிட்டு போய் வெளியில கொஞ்ச நாள் தனியா எங்கேயாவது ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்கிறேன். நமக்கும் நிம்மதி, உங்களுக்கும் நிம்மதி. அச்சோ வேண்டாப்பா சாமி, வேண்டவே வேண்டாம். நான் இனிமே இவளை பத்தி எதுவுமே பேச மாட்டேன். இந்த வீட்டுல நான் வாயே திறக்க மாட்டேன்டா. உன் பொண்டாட்டிய நான் ஏறெடுத்து கூட பாக்க மாட்டேன்டா. அவ பக்கமே நான் போக மாட்டேன். போதுமா? அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்னை இந்த வீட்டை விட்டு போறேன்னு மிரட்டுறியா? இதையெல்லாம் பாத்துட்டு இருந்த மலரு, அப்பாடா சுரேஷ் இப்படி போல்டா பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. மதிக்காக சப்போர்ட் பண்ணி பேசி முதல் முறையா அத்தை கிட்ட குரலை சுத்தி பேசியிருக்கான். அத்தையும் பேச முடியாம இப்படி மிரண்டு போய் உள்ள போயிட்டாங்களே. அப்பப்பா, இதெல்லாம் பாகிராஜ் எப்பதான் பண்ணுவாரு? இதெல்லாம் பாகிராஜ் எனக்காக எப்ப இதெல்லாம் பண்ணுவாருன்னு நினைச்சுக்கிறாங்க. இத பாக்குறதுக்கு எனக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. இப்படி ஒரு நாள் ஆகுது என் புருஷன் பாகிராஜ் எனக்காக அப்பா அம்மா கிட்ட பேசிருப்பாரா? சுரேஷ் சீக்கிரமா திருந்திடுவான் போல. மதி கொடுத்து வச்சவதான். சுரேஷ் மதிக்காக இப்படி பேசினது மலருக்கு ரொம்ப புரிஞ்சு போச்சு. நம்ம இப்படி ஒரு வீட்டுல அடிமையா இருக்கிறோங்கிறது அவளுக்கு புரியுது. மதியோட துணிச்சினால இம்ப்ரெஸ் ஆன மலரு மதியோட மறுபடியும் நல்லா க்ளோஸ் ஆயிக்கணும்னு நினைக்கிறாங்க. சுரேஷ் அவ இப்படி எல்லாம் பேசிட்டு சுரேஷ் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. தனியா நிற்கும் மலர்கிட்ட மதி வர்றாங்க. மலரோட முகம் இன்னும் கோவமாதான் இருக்குது. மதி உடனே, அக்கா மலரக்கா, இன்னுமா என் மேல உங்களுக்கு கோவம் தீரல? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் உங்க மாமா தங்கராஜ் வீட்டுக்கு போயிட்டு இப்பதானே வரேன். ஏன் இன்னுமே என் கூட பேச மாட்டேங்கிறீங்க? பிளீஸ்க்கா, அன்னைக்கு நான் உங்களை காயப்படுத்தணும்னு எந்த வார்த்தையும் சொல்லல. அக்கா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கக்கா, கேட்டு பேசுங்கக்கான்னு கெஞ்சுறாங்க. ராஜலட்சுமி உடனே, மலரே மலரே எங்கடி இருக்க, சீக்கிரம் ஓடிவா. மலர் உடனே, இதோ அத்தை அதோ வந்துட்டேன்ட்டு ஓடுறாங்க. என்னடி இவ்வளவு நேரம்? காலையில இருந்தே அப்படி ஒரு மாதிரி விடுவிடுன்னு புடிச்சுக்கிட்டே இருக்குடி. அங்கங்க நல்ல வீக்கமா தெரியுது பாரு, கொஞ்சம் காலை அமுக்கி விடு மலரு, அமுக்குனாதான் சரியாகுங்கிறாங்க. இல்லையே அத்தை, காலையில வீக்கம் ஒண்ணுமே தெரியலையே, நல்லா தானே இருக்குங்கிறாங்க. நீ என்னடி பெரிய டாக்டரா? நான் வீங்கி இருக்குன்னு சொன்னா வீங்கி இருக்கு, நீ கொஞ்சம் அப்படியே காலை புடிச்சு விட வேண்டியதானே, அமுக்கடி சீக்கிரம், அப்பதான் எனக்கு சரியாகுங்கிறாங்க. மலர் நினைச்சுக்கிறாங்க மதி முன்னாடி என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்க அப்படின்னுட்டு. காலையும் புடிச்சு விடுறாங்க. அப்பன்னு பார்த்து ராகவனு, மலரு மலரு எங்க போயிட்ட? இந்த வீட்டுல இருக்கிறவ மலரு, சீக்கிரம் வாடி, வெந்நீர் எடுத்துட்டு வா, சீக்கிரம் வெந்நீர் எடுத்துட்டு வான்னு கத்துறாரு.
என்ன மாமா என்னாச்சுன்னு ஓடுறாங்க. எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சில எரியுது. காலையில சாப்பிட்டது ஏதோ செரிக்கல போல. முதல்ல கொஞ்சம் வெந்நீர் எடுத்துட்டு வரியா? அப்படியே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா காப்பியும் போட்டு எடுத்துட்டு வா. இருங்க மாமா, அத்தை காலம் அமுத்தி விட சொன்னாங்க. அவங்களுக்கு அதை முடிச்சிட்டு உடனே வெந்நீரும் காப்பியும் போட்டு எடுத்துட்டு வரேன் மாமா அப்படிங்கிறாங்க. சரி சரி, அங்க சீக்கிரம் முடிச்சிட்டு எனக்கு அப்படியே காப்பி கொண்டு வா அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு ராகவனுக்கு மட்டும் காஃபியை போட்டுட்டு போய் குடுக்குறாங்க. ராஜலட்சுமி மலரை பார்த்து, ஏண்டி மலரு, உன்னதான் கேக்குறேன், ஒரு காஃபி கேட்டா மாமாக்கு மட்டும்தான் கொண்டு போய் குடுப்பியா? எனக்கும் சேர்த்து ஒரு போட்டுட்டு எடுத்துட்டு இருக்க வேண்டியதானே? உனக்கு அவ்வளவு என்ன சோம்பேறி தரோம்? இதெல்லாம் நாங்க தினம் சொல்லிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லத்த, நீங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தானே காஃபி குடிச்சீங்க, அதான் இப்ப திருப்பி கேட்க மாட்டீங்களேன்னு நினைச்சு மாமாவுக்கு மட்டும் ஒரே ஒரு காஃபி அளவா போட்டேன் அத்தங்கிறாங்க. சரி சரி, சாக்கு போட்டு சொல்லாத, போய் எனக்கு இன்னொரு கப் காஃபி எடுத்துட்டு வா. மலரு மறுபடியும் சமையலறைக்குள்ள போய் மறுபடியும் ஒரு காஃபியை போடுறாங்க. திரும்பவும் ராகவன் மலரை கூப்பிட்டு, இந்த காஃபி குடிச்சா சரியாகும்னு பார்த்தேன், ஆனா நெஞ்சரிச்சல் சரியே ஆகல, கொஞ்சம் சீரக தண்ணி எடுத்துட்டு வரையா? ஒரு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது நெஞ்சு, வயிறெல்லாம் ஒரு மாதிரி உப்பசமா இருக்குது, சீக்கிரம் ஒரு சீரக தண்ணி போட்டுட்டு. மலர் உடனே, மாமா இப்பதானே மாமா காஃபி குடிச்சீங்க, உடனே சீரக தண்ணி குடிக்க கூடாது, அப்படியே மாத்தி மாத்தி குடிச்சா டைஜஷன் ஆகாம வாந்தி வந்துரும், கொஞ்சம் கேப் விடுங்க, அப்புறமா நானே போட்டு தரேன்னு சொல்றாங்க. இப்படி மலர் சொன்னதும் ராகவனுக்கு பயங்கர கோபம் வருது. ராகவன் மலரை பார்த்து, என்னடி எனக்கே புத்தி சொல்றியா? நான் கேட்டது உன்னால போட்டு தர முடியுமா முடியாதா? நீ என்னமோ சீரக தண்ணி குடிக்காத காபி குடிக்காதன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணி ரூல்ஸ் போட்டுட்டு இருக்க. இங்க நான் மாமனாரா இல்ல நீ எனக்கு மாமனாரா? நான் சொல்றதை கேட்கறதுக்கு தான் நீ இருக்க, அதை விட்டுட்டு எனக்கு பாடம் நடத்தாத அப்படிங்கிறாரு. ராஜலட்சுமி, என்ன மலரு, என்னாச்சு? ஏன் மாமா இப்படி கோவப்படுத்திட்டு இருக்க? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நிலாத்தா, இப்பதான் மாமாவுக்கு காஃபி கொடுத்தேன், உடனே 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள சீரக தண்ணி கேட்டு ரெண்டுமே உடனே குடிச்சா வயிற்றுக்கு சரியில்லாம போயிடும், டைஜஷன் இஷ்யூ வரும், நல்லதுக்கு தான் மாமா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அதுக்கு தான் அவங்க இப்படி எனக்கு கோவப்படுறாங்க. ஏய், நீ மாமா கேக்குறத தூக்கி கொடுக்க வேண்டியது தானே, நீ எதுக்கு நடுவுல இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க? நீ என்ன பெரிய டாக்டரா? அவர் உடம்ப பத்தி அவருக்கு தெரியாதா? அவருக்கு இப்ப சீரக தண்ணி குடிக்கணும் போல இருக்கு, நீ முதல்ல போய் அதை வச்சுட்டு வா. இந்த மாதிரி உடனுக்குடனே பேசுறத முதல்ல நிறுத்து மலரு. என்ன பழக்கம் இது? பெரியவங்க சொன்னா எதிர்த்து பேசாம செய்யணும், புரியுதா? மலர மதிய பாத்துட்டு, என்ன மன்னிச்சிரு மதி, நான் தான் உன் மேல வீணா கோபமா இருந்துட்டேன், பாத்தியா என் நிலைமைய? இந்த வீட்டுல இப்படித்தான் இருக்கு எப்பவுமே. நீ அன்னைக்கு சொன்னதுல கொஞ்சம் கூட தப்பே கிடையாது மதி. அது எனக்கு இந்த வீட்டுல சுயமரியாதையும் கிடையாது, மரியாதையும் கிடையாது, ஒரு மதிப்பும் கிடையாது. நான் ஒரு அடிமை மாதிரி, காசு வாங்காத வேலைக்காரி மாதிரி தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா நீ அன்னைக்கு அதை சொல்லும் போது எனக்கு ஏதோ பெரிய ரோஷக்காரி மாதிரி கோவம் வந்துடுச்சு. உங்ககிட்ட மூஞ்சி காமிச்சிட்டு பேசாம இருந்தேன் பாரு. என் நல்லதுக்காக தான் நீ அன்னைக்கு பேசுனங்கிறத என்னால புரிஞ்சுக்கவே முடியல மதி. இப்ப என் கண்ணு முன்னாடியே முன்னாடியே என்னை எப்படி பந்தாடுறாங்க பாத்தியா? எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு மதி. மதி உடனே, எனக்கும் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. நான் இந்த வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்ச அரை மணி நேரம் ஆகுது, இதைத்தான் பாத்துட்டு இருக்கேன். நீங்க இங்கேயும் அங்கேயும் அப்படி இப்படி ஓடிட்டு இருக்கீங்க, ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவங்களுக்கு பார்த்து பார்த்து எல்லா பணிவிடைகளையும் செய்றீங்க. ஆனா கடைசியில அவங்க உங்களை எப்படி நடத்துறாங்க பாத்தீங்களா? ஒரு டிஷ்யூ பேப்பரை கசக்கி போடுற மாதிரி போடுறாங்க. ஒரு சாதாரண வேலைக்காரங்களுக்கு கூட எல்லா வீட்லயும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், ஒரு டிக்னிட்டி இருக்கும். ஆனா அது கூட இந்த வீட்டுல உங்களுக்கு இல்லையங்கிறது தான் உண்மை. அன்னைக்கு நான் கோபத்துல சுயமரியாதை இல்லைன்னு சொன்ன வார்த்தை உங்களை கஷ்டப்படுத்துமேன்னு காயப்படுத்துமேன்னு நான் இன்டென்ஷனா சொல்லலக்கா, அது தெரியாம என் வாய் தவறி வந்துருச்சு. ஆனா உங்க மேல எனக்கு அக்கறையும் பாசமும் எப்பவுமே நிறைய இருக்குக்கா. சாரிக்கா, அன்னைக்கு அந்த வார்த்தையை உங்களை பார்த்து சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருக்குக்கா அப்படின்னு மதி சொல்றாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க.